நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நல்லாத்தூர் வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு ஆளை பற்றி நான் நிறையா பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் பன்னிசை கலைஞன் தேவா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸோ இவர் அவருடைய கண்டென்ட்டில் திருவாசகம், தேவாரம், இந்த மாதிரி தமிழ் பாடல்களை பாடி அது அழகாக அந்த பொருளோட சில வீடியோக்கள்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் பாடுறது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு எப்படி இந்த ஈடுபாடு வந்தது? எனக்கு அதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த பொதுவாகவே இந்த கோயில்கள் போகிறது, அதை தாண்டி வரலாறு சார்ந்த விஷயங்கள், அதை தாண்டி தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதுமாரி இந்த தமிழ் சார்ந்தே நம்ம எல்லாமே இருக்கிறதால சரி நம்ம தமிழ் பாடல்கள் அதிகமாக இருக்கே, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அது மாதிரி எண்ணற்ற பக்தி இலக்கியங்கள் இருக்கே, இதெல்லாம் பொதுவாகவே கோயில்களில் பாடுறது நிறைய பேர் கேட்டிருப்போம். அவங்களுக்கு தெரிஞ்ச படிப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் பாடுவாங்க, அப்படின்னு நிறையா இருக்குது. ஆனால் இந்த தேவாரம் பார்த்திங்கன்னா இந்த பன்னிசைன்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு வழி இசையாக தமிழர்கள் காலங்காலமாக பயன்படுத்திக்க வர்ற ஒரு விஷயம் அது. அப்படி இந்த பன்னிசையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமே. ஏன்னா நான் சின்ன வயசில் ஃப்ளூட் தான் வாசித்தேன். நம்ம முன்னாடியே சொன்னவங்ககிட்ட நான் எங்கள் ஸ்கூல் டைமில் ஃப்ளூட் கிளாஸ் போகிறப்ப அப்போ தான் மியூசிக் எனக்கு வருது. ஒரு 7 to 8 years நான் ஃப்ளூட் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்கூல் முடிச்சாச்சு, கொரோனா டைம் வருது. அப்போ யாருமே எங்கேயுமே போக முடியல, வீட்டில் ஒரு பிரேக்கு. அப்போ தான் முதல்ல இந்த கோயிலில் பாடுறேன். சரி நமக்கு மியூசிக் நாலேஜ் பேஸாக இருக்கே, சரி ஸ்ருதி பாக்ஸ் போட்டு கத்தனை நார்மலாக சொல்ல போனால் முதல்ல பாடுறதுக்கு முன்னாடி கத்தணும் இல்லையா, முதல்ல பாடுறதுக்கு முன்னாடி பாட ஆரம்பிக்கணும், அப்போ தான் பாட்டு வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு பாட்டே வர மாட்டேன். நல்லா நீங்கள் கேட்டிங்கன்னா வாயை திறந்து பாட மாட்டாங்க, வாய்க்குள்ளே பாடுவாங்க. முதல்ல பாட்டு வரணும்னா வாயை திறந்து முதல்ல கத்தியோ இல்லை சத்தமாவோ பாடினா தான் பாட்டு வருன்றது நானே ஒரு ஆதாரம் சொல்லலாம். அப்படி முதல்ல கத்தி இந்த கோயிலில் பாட ஆரம்பித்தேன். இப்போ பன்னிசை கலைஞருக்கு பல மக்கள் இப்போ இன்ஸ்டாகிராம் மூலயமா இப்போ தெரிஞ்சு இப்போ நம்ம மீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வளர்ச்சி இன்னும் நிறைய தூரம் போகும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. ஒரு நல்ல டேலண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த கிராட்டிடியூடு வளர்த்துக்கணுன்னுவாங்க, நன்றி உணர்வோ அந்த பாராட்டுற குணமோ. நம்ம அவங்கள காம்படிஷனாக இதுவாக பார்த்தோன்னா அது தப்பு, அது தவறான விஷயம், அது நம்மளை வேறு மாதிரி முடிச்சோம். பட் இந்த கிராட்டிடியூட் வளர்த்துக்க என்ன ஆகும்னா, உன்னோட வளர்ச்சியில் நீ படுற வெற்றி எனக்கும் நீ ஜெயிக்கிறது நானே ஜெயிச்ச மாதிரி இருக்குன்றாங்களா, அந்த ஃபீல்டில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ அதில் எனக்கு அடுத்து தம்பியும் தேவாவும் வருவார். உங்களுக்கு பாடல்கள்னால் யாருடைய குரல் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு தேவாரம் அதிகமாக சிடி, அதாவது அந்த ஒரு இசை தொகுப்பே இல்லாத காலகட்டத்தில் மொத்த தேவாரத்தையுமே மக்கள் கேட்க பதிவிட்டவர் தான் தருமபுரம் சாமிநாதன் ஐயா. ஆடாடா. தேவாரம் பாடுறதுல இப்போ வரைக்குமே மிகப்பெரிய ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். அவர் பார்த்திங்கன்னா பல மக்களுக்கு அதாவது பாமர மக்களுக்குமே இந்த தேவாரம் போய் சேரணுன்றதுக்காக அது அந்த காலகட்டம் ரெக்கார்டிங் ஸ்டூடியோ அப்போ தான் ஆரம்பிக்கிற காலகட்டம். அப்போவே அவர் கிட்டத்தட்ட அவரோட வாழ்நாளில் பல நாட்கள் இந்த ரெக்கார்டிங்கே செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெக்கார்டிங்கை கேட்டு தான் நான் தேவாரம் கற்றுக்கிட்டேன். அதனால் அந்த அவர் எதுக்காக அவர் உழைச்சார், இந்த இது எல்லாருக்கும் போய் சேரணும், நிறையா மக்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும், அதை கேட்கணும், அதை கேட்டு கற்றுக்கணுன்றதுக்காக தான். அந்த பாடல்கள் நிறைய கேட்டு அவருடைய கச்சேரிகள் வீடியோ இன்னும் இருக்குது. அவர் 2003 அவர் இறந்துட்டார். நான் பிறந்தது 2003. என்ன ஒரு கனெக்ஷன். அதுக்கப்புறம் எனக்கு பொதுவாக இந்த தேவாரம்லாம் அப்போல்லாம் சின்ன வயசுலாம் ஒன்றும் தெரியாது. நான் அப்போ காலேஜ் போகும்போது அப்போ தான் இந்த தேவாரம் பற்றியே நான் பார்க்குறேன். அப்போ இப்போ நிறையா கோயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கோபுரத்துக்கு மேலே ஒரு குரல், சிதம்பரமாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், கோபுரத்துக்கு உச்சியில் ஒரு குரல் ஒலிச்சிட்ருக்கும். அந்த குரல் தர்மபுரம் சாமிநாதனையோட குரலாக தான் மோஸ்ட்லி அவராக தான். அவர் பாடின ரெக்கார்டிங் தான் நிறையா கோயில் சிதம்பரத்தில் இப்போ வரைக்குமே அவரோட ரெக்கார்டிங் தான் ஓடிட்டுருக்கும். எப்பவுமே நாள் முழுக்க அவருடைய குரல் ஒலிச்சிட்டே இருக்கும். அந்த குரலில் ஒலித்த பதிவுகள் கேட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன்றது. அதுவும் நேரடியாக நான் பார்க்கல, அவருடைய குரல் என்னை வழி நடத்துது அப்படின்னு சொல்லலாம். முருகர் பாடல்கள் கேட்குறதுனா யார் பிடிக்கும்? முருகன் சொன்னாலே கண்டிப்பாக டிஎம்எஸ் வந்துடுவார். அவர் இல்லாமல் எப்படி? எனக்கு அவரை மாதிரி ஒரு முருக பக்தரை யாராலையுமே பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் வாலிசாரே சொல்லுவார், அந்த பாட்டை அப்படி பாடும்போது உருகி உங்களை அழ வச்சுருவார் அப்படின்னுவாங்க. உண்மை எனக்குலாம். ஏன்னா அவர் உருகி பாடுறதால தான் அந்த உள்ளம் முருகதையாவாக இருக்கட்டும், கற்பனை என்றாலும், அப்புறம் திருச்செந்தூரை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கார். அதாவது அந்தந்த ஊர்கள் போகும்போது அந்த ஊருக்குனே உண்டான குரலாக இருக்கும் தெரியுமா, அப்படி டிஎம்எஸ் ஐயாவுடைய குரல் இருக்கும். அந்த அவர் குரலில் அந்த தெய்வீகத்தன்மையாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆற்றல் இருக்குன்னு, அந்த ஒரு
உணர்வு இருக்கும். இப்போ இசை கேட்டால் நமக்கு தானாக வந்து கண்ணில் தண்ணி வருது, இல்லை புல்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த உணர்வு வந்து இசை வந்து கண்ணால் பார்க்க முடியாது, அது வந்து காதால் தான் கேட்க முடியும். அப்படி அந்த காதால் அந்த உணர்வு வந்து எப்படி நமக்கு வருது, அந்த தன்மையால் தான் நமக்கு கிடைக்குதுன்னு. அந்த தெய்வீகத்தன்மையும் இருக்கட்டும், அந்த கம்பீரத்தன்மையும் வந்து டிஎம்எஸ் ஐயாவுடைய குரலில் வந்து இருக்கும். அவர் பாடின பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள்? கற்பனை என்றாலும் வந்து ரொம்ப பிடிக்கும். அது கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன். வரல அப்படி. ஆக்சுவலாக இதுதான் வந்து வாலி சார் வந்து ஃபஸ்ட்டு எழுதின பாட்டுன்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு போஸ்ட் கார்டு வந்து ஒரு லிரிக் ஷீட்டாக மாற்றின அதிசயம்லாம் வந்து அங்கே தான் நடந்துச்சு. நான் அடிக்கடி பயணப்படுறப்ப வந்து கிராமங்களுக்கு போகிறது முக்கியமான இதே. ஏன்னா அந்த கிராமங்களுக்கு போகிறப்ப அந்த மலை முகடுகள், அந்த தண்ணி ஓடுறது, ஆறு ஓடுறது, ஏரி குளம் குட்டையை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு குறிஞ்சி திணை வந்து அப்போ அழகுக்கு வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்கும், அதை வந்து பாட்டுக்குள்ள வரிகளில் வச்சது வந்து ரொம்ப அழகான விஷயம். அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்றவேல் முருகா, கணிக்காக மனம் நுந்த முருகா, முக்கணிக்காக மனம் நுந்த முருகா, முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா முருகா. பிரில்லியன்ட். லாஸ்ட் வந்து இது வந்து கடைசி பாட்டாக வச்சுக்கலாம். என்னோடய ஃபேவரட் எனக்கு வந்து மண்ணானாலும் திருச்செந்தூர் வந்து ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கீங்க, இந்த பாட்டு அங்கே நிறைய லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது கேட்குறப்பவே வந்து சார் நம்ம ஒரு மண்ணானாலும் நம்ம திருச்செந்தூரில் மண்ணாயிடலாம் போல் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் இன்னொரு ஃபேக்ட் ஒன்று இருக்குது, அது வந்து நான் நிறைய இடத்துல படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய சிலையை வந்து டச்சுக்காரர்கள் வந்து எடுத்துகிட்டு போனதாகவும், நடுக்கடலில் வந்து விட்டு போனதாகவும், அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து இது வந்தது வந்து உண்மையா? ஆமாம், உண்மைதான். ஏன்னா அந்த சண்முகருடைய திருமணி நீங்கள் பார்த்தாலே அந்த உப்பு அரிச்ச தன்மை வந்து இப்பயும் பார்க்க முடியும். பல திருமணிகள் வந்து பல நூற்றாண்டுகள் கடந்திருக்கும். அது சின்ன சின்ன புள்ளிகள் அதெல்லாம் வந்து அந்த பழமையோட காரணமாக பார்க்கலாம். ஆனால் இந்த உப்பரிச்ச தன்மையை வந்து சண்முகர் பார்க்க முடியும். ஏன்னா அது இந்த சம்பவம் நடந்த உண்மைத்தன்மைக்கு சண்முகர் இன்னும் ஆதாரமாக அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன், கரும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். அண்டு ஃபைனலி, ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு முஸ்லீம்
ஒரு கிறிஸ்டினோட இடத்துல ஒரு முருகர் கோயில் கட்டியிருக்காங்க. இது வந்து புதுச்சேரியில் வந்து நடந்திருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து அந்த கோயில் எப்படி தெரிய வந்ததுன்னா, நண்பர் வந்து ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த பாட்டு மூலமாக தான் தெரியும். ஸோ அந்த கோயில் பற்றி சொல்லிவிட்டு எங்களுக்கு அந்த பாடல். அந்த கோயில் வந்து இப்போ பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வெளில வந்தோடனே முதல்ல பார்க்குறது அந்த கோயிலை தான் இருக்கும். அது பாண்டிச்சேரியில் ஸ்ரீ கௌசிக பாலசுப்ரமணியர் திருக்கோயில் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அதாவது பாண்டிச்சேரியில் எப்படி மணக்குள விநாயகர் வந்து ரொம்ப ஃபேமஸோ, அதேமாரி இந்த அதாவது கௌசிக் முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முருகர் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 100 வருஷத்து 150 வருஷத்து திருக்கோயில் தான். ஆனால் அந்த கோயில் இந்த யார் வந்து கட்டுறான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து முருகர் கோயிலெலாம் யார் கட்டுவாங்க? மோஸ்ட்லி ஹிந்துஸ் தான் கட்டுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா, ஒரு முஸ்லீம் வந்து கட்டின ஒரு முருகர் கோயில். என்னென்னா, திரு முகமது கவுஸ் அப்படின்றவர் தான் அந்த கோயில் கட்டினவர். அவர் கனவுல வந்து முருகப்பெருமான் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையாக வந்து சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த இப்போ இருக்கிற இடம் வந்து ஒரு கிறிஸ்டினோட இடம். அவர் கவர்மெண்ட் சம்திங் ஏதோ ஒரு இதில் இருந்தார். அப்போ வந்து இந்த நிலம் வாடகையாக, அதாவது ஒரு கோயில் கட்டுறதுக்கு நிலத்தை வந்து எல்லாம் வாடகையாக வாங்குறாங்க. அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அப்போ வந்து இந்த கோயில் வாடகைக்கு எடுத்து தான் அந்த கோயில் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பல பேர்களுக்கு வந்து அந்த முருகப்பெருமானுடைய கருணையில் எல்லாருக்குமே போய் சேர்ந்துட்டுருக்கு. அந்த கோயில் அந்த கருணையில் வந்து நாங்கள் வந்து அந்த முருகருக்காக ஒரு பாட்டு பண்ணோம். சுரேஷ்குமார் சொல்லிட்டு என்னோட வயலினிஸ்ட், அவர் தான் வந்து இதை கம்போஸ் பண்ணார். நம்ம ஒரு முருகர் பாட்டு பண்ணலாமேடா அப்படின்னு யோசிச்சிருந்தோம். அவர் வந்து லிரிக்குமே வருது, என்ன முருகா முருகா என்றே உள்ள முருகுதே மயில் மீதிலேறி என்னிடம் அது ஒரு கிருதி டைப்பில் தான் பண்ணோம். அது சரணம் பல்லவி அப்படின்னு அனுபல்லவின்னு வரும்போது அப்போ வந்து கௌசிக பாலசுப்ரமணியனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகர் கோயிலோட பேர் போட்டோன்னே அந்த பாட்டுக்கு செட் ஆகிடுச்சு. அப்படி நாங்கள் அந்த முருகர் பேர் போடனே அந்த கோயில் எடுத்துகிட்டு போய் காமிச்சோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்களுக்கு புள்ள எரிச்சிருச்சு, நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு சில உதவிகள்லாம் வந்து அவங்க பண்ணாங்க. அப்புறமேட்டு முழுசாக அந்த பாட்டு முடிச்சு இப்போ தைப்பூசத்துக்கு வந்து அந்த பாட்டு வந்து வெளியிட்டோம். அதை உங்ககிட்ட காமிச்சேன், நீங்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அது பன்னிசை கலைஞன் அப்படின்ற பன்னிசை கலைஞன் அவரோட யூடியூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்பாட்டிஃபை எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அந்த பாட்டோடைய ஒரு சில வரிகள் உங்களுக்கு இங்கே பாடுவாங்க. நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் அங்கே ஸ்பாட்டிஃபைல யூடியூப்பில் போய் கேட்கலாம். முருகா முருகா என்றே உள்ளம் ஊருகுதே மயில் மீதிலேறி என்னிடம் ஓடி வருவாய், மயில் மீதிலேறி என்னிடம் ஓடி வருவாய், முருகா முருகா என்றே உள்ளம் ஊருகுதே. அருமை. இந்த மாதிரி நாங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து திருப்புகழ், திருவாசகம் இதெல்லாம் பற்றி நாங்கள் பேச போகிறோம். அடுத்தடுத்த எபிசோடில் காத்துக்கிட்டுருங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன்.